வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி இன்னொரு ஸ்வீட், இது பேர் மால்புவா அப்படின்னு சொல்லுவாள். நிறைய கல்யாணத்தில் ஸ்வீட் ஷாப்லலாம் இதை சாப்பிட்ருப்பேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நம்மளால் பண்ணி சாப்பிடவே முடியாத சமாச்சாரம் அப்படின்றதுலாம் கிடையாது. ஜம்மன் நம்மளே வீட்டில் பண்ணலாம். இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது என்னென்னு கேட்டீங்கன்னா, சர்க்கரை சேர்க்காத கோவா. இதை வந்து ஒரு 1/4 கப் எடுத்துருக்கேன். 1/4 கப்னால் நான் இந்த கப்பால் 1 கப் சொல்கிறேன். இதை நல்லா நெசுக்கிட்டு போட்டுருங்க, அடியில் இல்லைன்னா திருகிட்டு போட்டுருங்க. அதே மாதிரி கண்டென்ஸ்ட் மில்க்கும் ஒரு 1/4 கப் எடுத்துட்டுருக்கேன். இது வந்து 1/2 கப் மைதா, இதுக்கு 1/2 கப் பால், இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் அரைச்சின்னு வந்துடலாம். நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். ஸோ இதில் வந்து என்ன ஆட் பண்ணணுன்னா, ஒரு பிஞ்ச் சோடாப்பு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, பெருஞ்சீரகம் இருக்கு இல்லையா, அதோட பொடி ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ இதுக்கு சர்க்கரை பாகம் வச்சிடலாம். சைடில் 1 கப் சுகர் எடுத்துருக்கேன். 1/2 கப் வாட்டர் விட்டுருக்கேன். அது கொதிக்கட்டும். இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த அப்பம்லாம் பண்ணுவோம் பார்த்துருக்கேல, அப்பம் மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அது இதை வந்து மைதாவில் பண்ணுறவாலும் இருக்கா, ரவையில் பண்ணுறாலும் பண்ணலாம், உங்கள் சௌரியம். ரவையில் பண்ணினா கொஞ்சம் திக்காக இருக்கும், மைதாவில் பண்ணினா கொஞ்சம் தின்னாக வரும், அவ்வளோதான். இதுவும் வந்து ரொம்ப கம்பி பதம்லாம் வரணும்னு இல்லை, அரை கம்பி பதம் இல்லைன்னா இசுக்கு பதம் இருந்தால் போகிறோம். இதில் இது அரைச்சின்னு வந்ததுமே ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருந்தால் போகிறோம். ரொம்ப நாளெலாம் ஊறணும்னு அவசியம் இல்லை. 10 to 15 மினிட்ஸ் இதை கரைச்சி வச்சுட்டு ஜீராலாம் வச்சுட்டு நெய்யை சுட பண்ணோன்னா சரியாக இருக்கும். இப்போ இதில் குங்குமப்பூ போடுறேன், இது ஆப்ஷனல், இருக்கிறவா போடுங்க. ஏலக்காய் பொடி, சிக்குன்னு இருக்குது, இதுதான் பதம். இந்த அடுப்பை அணைச்சிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து அடுப்பை அணைச்சிட்டு ஒரு 4 ட்ராப்ஸ் எலுமிச்சம்பழம், ஏன்னா இது கிறிஸ்டலைஸ் ஆகாத இருக்கிறதுக்கோசரம் அதெல்லாம். சுடட்டும், நம்ம அதுக்கப்புறம் இதில் விடலாம். உடனே எழுந்து வருது பாருங்க, தான். அடுப்பை சின்னதாக்கிக்கோங்க. கொஞ்ச நாள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா சைடெல்லாம் அது கொஞ்சம் ப்ரௌன் ஆன அப்புறமா டேர்ன் பண்ணுங்க. அப்படி அவசர அவசரமாக டேர்ன் பண்ணிட்டோன்னா அந்த மாவு பிரிஞ்சு சைடெல்லாம் இதாகிடும். அப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடெல்லாம் ப்ரௌனாக இருக்கிறது தெரியறது பாருங்க, ஆறுது தெரியறதா. இந்த மாதிரி ஸ்டேஜில் இதை திருப்பலாம். இதையும் அப்படியே சூடாக எடுத்து ஜீராவில் போட வேண்டியதான். எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா நம்மளோட அப்பம் மாதிரி இருக்கும். இது டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
டர்ன் பண்ணி விட்டுட்டு இது சாஃப்டாக இருக்கும். இது மேலே வந்து கண்டென்ஸ்ட் மில்க் விட்டுட்டு சாப்பிடணும். அதில் தான் இருக்குது அதோட ட்விஸ்ட்டு. அழகாக அந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வரும் இது. நம்ம இந்த பேட்டர்லேயே மாவாவும் ஆட் பண்ணியிருக்கோம், கண்டென்ஸ் மில்க்கும் ஆட் பண்ணியிருக்கோம். மேலே இருக்கிற ஜீரா மட்டும் எங்களுக்கு போரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் இருந்தால் நல்லாயிருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டென்ஸ் மில்க் இது மேலே அழகாக கொஞ்சம் போர் பண்ணிட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நானாக கண்டென்ஸ் மில்க் விட்டு தான் சாப்பிடுவேன். பபிள்ஸ்லாம் அடங்கிட்டுனா எடுத்துடலாம். ஆக்சுவலி வந்து நான் இந்த பேன் எடுத்துருக்கேனே எப்படி தான் விடணுமா இதுன்னு சொல்லி கேட்காதீங்க. நீங்கள் இழுப்பு சட்டியில் வேணாலும் விட்டுக்கலாம். நம்ம இது ஜாங்கிரிக்கு எடுத்தது இருந்ததேன்னு இதில் விட்டேன். ஸோ அது சாரி ஜாங்கிரிட்ட ஜிலேபிக்கு எடுத்தது பேன் இருந்ததே நான் அந்த ஏன்னா இதுவும் நெய்யில் பண்ணினா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அது நெய்யில் பண்ண இது இருந்ததே அதுலேயே இது பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு எது கிடைக்கிறதோ அந்த பேனில் நீங்கள் பண்ணலாம் தாராளமாக. இந்த டிஷ்ஷு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லோரும் வீட்டில் இருக்கிறவாள்லாம் என்ன ஃபீட்பேக் கொடுத்தான்னு எனக்கு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.